நீ வீட்டுக்கு போனா உடனே கிளம்புவே. அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகாம எங்க போறது? நீ பாத்தியா? நீ அந்த மூவி பாத்தியா? நானும் பார்த்தேன்ப்பா. செம்ம சூப்பரா இருந்தது. நான் அந்த படம் பார்த்து எவ்வளவு எக்ஸைட் ஆயிட்டேன் தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி நானும் அந்த படத்தை பார்த்துட்டேன். அப்படியா? நீங்க பாக்குறதுக்கு முன்னாடியே நான் அந்த படத்தை பார்த்துட்டேன் தெரியுமா? அப்படியா? உங்களை விட அந்த படத்தை பத்தி எனக்கு தான் தெரியும். சரி வாப்பா போலாம். ஓகே. ஏய் நீ போ. போறேன். பேயின்னு ஒண்ணு இருக்கு. நீ சரியான பைத்தியம். பேயின்னு ஒரு விஷயம் கிடையாது. நீ இது வரைக்கும் பேயை பார்த்தது இல்லைல்ல, அதனால தான் நீ இப்படி பேசுற. இப்ப அந்த பேயை பாக்குறியா? அங்க பார். வாட்? அவளோட பேர் கேரி. நம்ம ஸ்கூல் வாட்ச்மேனோட பொண்ணு. அவளை பாக்குறதுக்கு என்ன உனக்கு பேய் மாதிரியா தெரியுது? அப்படின்னா மனுஷங்க எப்படியா இருப்பாங்க? இவ கண்டிப்பா ராத்திரில பேயா மாறிடுவான்னு நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டாப் இட். ஆமா, அந்த பேய் மேல உனக்கு என்ன இவ்வளோ இறக்கம்? அவ ஒன்றும் பேய் கிடையாது. அவளுக்கு சின்ன வயசுல போலியோ அட்டாக் ஆயிடுச்சு. அப்படியா? உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா நைட் அவ ரூமுக்கு போயிட்டு வாயேன் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, வாட்ச்மேன் அங்கிள் அந்த நேரத்துல டியூட்டில இருப்பாரு. அது மட்டும் இல்ல, நீ அவகிட்ட போய் ஹலோ சொல்லிட்டு வரணும். போறியா? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. பேயே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்? பெட் வச்சுக்கலாமா? ஒருவேளை நீ அவளுக்கு அலோ சொல்லிட்டு வந்துட்டீன்னா இந்த சம்மர் வெக்கேஷன் முடியிற வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் உனக்கு அடிமையா இருப்போம். இன்னில இருந்து இன்னும் 2 மாசத்துக்கு நம்ம ஸ்கூல் மூடியே தான் இருக்க போகுது. நல்லா யோசிச்சுக்கோ. முழுசா 2 மாசம் நீ என்ன சொன்னாலும் நாங்க 2 பேரும் கேட்போம். அப்படின்னா நான் தான் ஜெயிக்க போறேன். நீங்க 2 பேரும் அடிமையாக தயாரா இருங்க. சரி, அதையும் பார்க்கலாம். யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்கன்னு அதையும் பார்க்கலாம். அது இன்னைக்கு ராத்திரியே தெரிஞ்சிரும்டி. கேரி, கேரி, ஸ்கூல்ல போய் பார்க்கலாம். கேரி, கேரி,
கேரி. இவன் எங்க போனானே தெரியலையே. வசிக்கிற ஆயுஷோட கதை தான் இது. ஆயுஷோட அப்பா சஞ்சய்க்கு நிறைய தந்திர மந்திரங்கள்லயும் சூப்பர் நேச்சுரல் பவர்லயும் நம்பிக்கை இருந்தது. அவர் எப்பவுமே பேய் பிசாசு சம்பந்தப்பட்ட கதைகளை பேசிக்கிட்டே இருப்பார். அது சலிச்சு போய் ஆயுஷோட அம்மா மித்தாலி சஞ்சயை விட்டு 2 வருஷம் பிரிஞ்சு போனாங்க. மித்தாலி கிட்ட கேட்டப்போ சஞ்சய் பேசுற விஷயங்கள்னால அவங்க பையன் ஆயுஷுக்கு பாதிப்பு ஏற்படணும்னு நினைச்சாங்க. ஆயுஷ், ஆயுஷ், என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? என்னாச்சுப்பா? அட, எதுக்காக அழற? போதும் போதும், அழாத. அம்மா இருக்கேல்ல, அழாத கண்ணா, அழாத அழாத அழாத, பயப்படாத. அம்மா இருக்கேல்ல, அழாத அழாதம்மா. ஷோ, அழாத, சரியா? இந்த கெட்ட கனவுகள் 10 வயசான ஆயுஷுக்கு முதல் முறையா ஒன்றும் வரல. எப்ப அவங்க அம்மா மித்தாலி அவங்க கணவர் சஞ்சய் கிட்ட இருந்து பிரிஞ்சாங்களோ, ஆயுஷ்க்கு அடிக்கடி இந்த மாதிரி கனவுகள் வர ஆரம்பிச்சது. ஏன் ஆயுஷ், ஏன் அப்படியே உட்கார்ந்துருக்க? பாலை சீக்கிரம் ஃபினிஷ் பண்ண வேண்டியதானே? குடி, சீக்கிரம் குடிக்கண்ணா. அம்மா, நான் ஸ்கூலுக்கு போகல. ஏன் ஸ்கூலுக்கு போகல? ஆயுஷ், இன்னைக்கு ஸ்கூலோட லாஸ்ட் டே. நாளைல இருந்து சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நீ வீட்ல தானே இருக்க போற. என்ன சொல்ற? அப்புறம் வர வழியில கண்ணா ஆண்டி கிட்ட மேக்ஸ் டியூஷன் போகணும், மறந்துடாத. ஓகே? இது வீட்டோட சாவி. நான் இன்னைக்கு ஆபீஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால இத பேக்கோட ஃப்ரண்ட் பாக்கெட்ல வைக்கிறேன், மறந்துடாத. ஓகே? அம்மா, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. உனக்கு ஏன் பிடிக்கல ஆயுஷ்? எல்லாரும் எங்க ஸ்கூல்ல பேய் இருக்குன்னு சொல்றாங்க. வாய மூடு ஆயுஷ். உங்க அப்பா எப்ப வீட்டை விட்டு போனாரோ அப்பல இருந்து நீ அவரை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. இனிமே நீயும் அவரை போன்ல கூட பேசிக்க கூடாது. எதுவா இருந்தாலும் என் முன்னாடி தான் பேசணும், புரிஞ்சுதா? சீக்கிரம் பாலை ஃபினிஷ் பண்ணு. ஆனா அம்மா. ஆயுஷ், நான் தான் சொல்றேன்ல, நீ ஸ்கூலுக்கு போற and that's fine. டிஸ்கஷன் ஓவர்.
என்ன தம்பி, எங்க போறீங்க? என்ன என்னை பார்த்து பயந்துட்டியா நீ? இங்க பாரு, ரொம்ப பெரிய நகம் இருக்கிற அந்த பேய் என்ன செய்யும் தெரியுமா? உன் பக்கத்துல வந்து உன்னை இந்த மாதிரி பிடிச்ச என்ன பண்ணுவ சொல்லு? உனக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, நம்ம ஸ்கூல்ல 4 கால்ல நடக்கிற பேய் ஒண்ணு இருக்கு தெரியும்ல? அதுவும் பெரிய பேய். அது ராத்திரியில நம்ம ஸ்கூலையே சுத்தி வருதாம். அங்க என்ன பாக்குற? அது அங்க இருந்தெல்லாம் வராது, அது ராத்திரியில தான் வரும். எங்க போறீங்க தம்பி? என் கூட வாங்க. வா வா, நீயும் வாடா. உனக்கு ஒன்னும் ஆகாது, தைரியமா வா. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த பேய் இருக்கே, அது 10 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களை தான் உடனே வந்து பிடிக்குமா. அதுக்கப்புறம் அவங்கள கொன்னுட்டு அப்படியே முழுங்கிடுமா. என்னோட வயசு என்ன தெரியுமா? 12. ஆனா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னாச்சு? அந்த பேய நினைச்சு பயந்துட்டியா என்ன? என்ன விட்டுடு, என்ன விட்டுடா டேய், ப்ளீஸ். என்ன வாரோகன், இவனை இந்த ரூம்லயே பூட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இவன் ரொம்ப ஜாலியா இருப்பான். என்ன விட்டுடு, எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. அம்மா. அம்மாவா? என்ன அம்மா? ஐயோ, நீ உங்க அம்மா கிட்ட போகணுமா? வா, நாங்க உன்னை உங்க அம்மா கிட்ட கூட்டு போறோம். பயந்தாங்கோலி, எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மான்னு சொல்றது, இல்லாட்டி அழுதுகிட்டே இருக்கிறது. பயந்தாங்கோலி ஓடுறான். மம்மி, உனக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, நம்ம ஸ்கூல்ல 4 கால்ல நடக்கிற பேய் ஒண்ணு இருக்கு தெரியும்ல? அதுவும் பெரிய பேய். அது ராத்திரியில நம்ம ஸ்கூலையே சுத்தி வருதாம். இனிமேல் நான் அம்மா அம்மான்னு சொல்லவும் மாட்டேன், அழவும் மாட்டேன். முதல்ல அந்த ரோஹன் வரட்டும், நான் என்ன பண்றேன் பாரு அவனை. அட, இவங்க எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அச்சச்சோ, எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்களா? அம்மா தாயே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை காப்பாத்தம்மா.
எல்லாமே பிரம்ம தான். சிட்டிக்குள்ளெல்லாம் பேய் இருக்குமா என்ன? தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். காவல் காக்க வந்துட்டு தேவையில்லாமல் எனக்கு ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது? அவ்வா जय जय देवी दुर्गा देवी, जय जय देवी दुर्गा देवी, जय जय देवी दुर्गा देवी शरणम, जय जय देवी दुर्गा देवी, जय जय देवी दुर्गा देवी, जय जय देवी दुर्गा देवी शरणम. கடவுளே, நான் எப்படியாவது இந்த எல்லா கதவையும் பூட்டிடணும். அம்மா தேவி, என்னை காப்பாத்தம்மா, எப்படியாவது என்னை காப்பாத்தம்மா தேவி. நான் இங்கிருந்து சீக்கிரமா போகணும். जय जय देवी दुर्गा देवी, जय जय देवी दुर्गा देवी, जय जय देवी. கடவுளே, जय जय देवी दुर्गा देवी, जय जय देवी दुर्गा देवी शरणम, जय जय देवी दुर्गा देवी, जय जय देवी दुर्गा देवी शरणम, जय जय देवी दुर्गा देवी, 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 जय जय देवी. जय जय देवी दुर्गा देवी, जय जय देवी दुर्गा देवी, जय जय देवी दुर्गा देवी, जय जय दुर्गा देवी. முதல்ல என் உயிரை காப்பாற்றணும்னா கேட்டை போட்டுட்டு அந்த பக்கம் போய் தான் உட்காரணும். ஆமாம், என்னை காப்பாத்தம்மா. அந்த பேய் ஒரு குழந்தைய மாதிரி என்னை ஏமாத்தி என்னை கொல்லணும்னு நினைக்குது. வாட்ச்மேன் அங்கிள், அந்த பிசாசுக்கிட்ட இருந்து எப்படியாவது நான் தப்பிச்சிடணும். அம்மா தேவி துர்கா தேவி, நீதாம்மா என்னை காப்பாற்றணும். ஜெய் ஜெய் தேவி துர்கா தேவி, ஜெய் ஜெய் தேவி, ஜெய் ஜெய் தேவி துர்கா தேவி, ஜெய் ஜெய் தேவி துர்கா தேவி. வாட்ச்மேன் அங்கிள் நில்லுங்க. வாட்ச்மேன் அங்கிள் இங்க பாருங்க. வாட்ச்மேன் அங்கிள், வாட்ச்மேன் அங்கிள் இங்க வந்து பூட்டை திறங்க. வாட்ச்மேன் அங்கிள் நில்லுங்க. அம்மா, நான் அம்மாவை பார்க்கணும். அம்மா, அம்மா, மம்மி, மம்மி, அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, அம்மா, அம்மா.
யாராவது என்ன ஸ்கூல்ல இருந்து வெளியே கூட்டு போங்க. நான் பேசுறது கேக்குதா? என்ன காப்பாத்துங்க. யார் அது? யார் அதுங்க? நான் டெரஸ்க்கு போய் அங்க யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்க போறேன். ஆயுஷ், ஆயுஷ், நான் வந்துட்டேன். இங்க பாரு, காலையில உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுனால என் மேல கோவமா இருந்தனா ஐம் ரியலி சாரி. ஆயுஷ், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நம்ம இந்த சண்டே உன்னோட ஃபேவரட் கார்ட்டூன் ஃபில்மை பார்க்க போறோம். அதுவும் நம்ம 3Dல. சரி, சீக்கிரம் வெளியில வா. ஆயுஷ், நான் சொன்னது உன் காதுல விழுந்துதா? ஆயுஷ், ஆயுஷ், நான் எப்பல இருந்து கூப்பிட்டு இருக்கேன். உன் காதுல விழுதா இல்லையா? அம்மா 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 அம்மி அம்மா அம்மி அம்மா
ஹலோ மிஸ்ஸஸ் கண்ணா, நான் மித்தாலி. அது ஆயுஷ்னு வீட்டுக்கு வரல, அதனால தான் உங்க கிளாஸ் முடிஞ்சுதா இல்லையான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். கிளாஸ் நடந்துட்டு தான் இருக்கு, ஆனா ஆயுஷ் இன்னைக்கு கிளாஸ்க்கு வரலையே. ஆயுஷ் கிளாஸுக்கு வரலையா? அவன் வீட்லயும் இல்லையே, எங்க போயிருப்பான்? ப்ளீஸ் நல்லா தேடி பாருங்க. சரி, நான் போய் தேடி பார்க்குறேன். தேங்க்யூ. என்ன ஆஃபீஸ்ல ஃபோன் அடிக்கிற சத்தம் கேக்குது? அப்படின்னா அங்கிருந்து மம்மிக்கு ஃபோன் பண்ணலாம். Pick it up. ஹலோ மோஹித் அப்பா, நான் ஆயுஷோட மம்மி பேசுறேன். ஆயுஷ் உங்க வீட்ல இருக்கானா? இல்லையா? என்னது, ஸ்கூல்ல கூட பார்க்கலையா? அப்படியா? சரி. அட கடவுளே, ஏன் இப்படிலாம் நடக்குது? என் பையன் எங்க போயிருப்பா? அட கடவுளே, என் பையனை காப்பாத்து. ஹலோ ஹலோ ஹலோ, ஆயிஷா நான் கொன்னுடுவேன். ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? இது ஆயுஷோட ஸ்கூல் நம்பர் ஆச்சே. அப்படின்னா அவன் ஸ்கூல்ல இருக்கானா? அவனை நான் விட மாட்டேன், உயிரோடவே விட மாட்டேன். யாராவது இருக்கீங்களா? என்னை யாராவது காப்பாத்துங்க. என்னை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போங்க. இதை பாருங்க, கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா ப்ளீஸ்? என்ன ஆயுஷ காணும்னா என்ன அர்த்தம்?
நீ 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 இப்ப எங்க இருக்க? நான் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். அவன் ஸ்கூல்ல இருந்து போன் வந்துச்சு. யாருனே தெரியல. ரொம்ப வித்தியாசமான குரல்ல பேசினா. எனக்கு எதுவுமே புரியல. ஸ்கூல்ல வேற இப்ப மூடி இருப்பாங்க. ஆனா ஒருவேளை ஆயுஷ் அங்க இருந்தாலும் இருக்கலாம். மித்தாலி கொஞ்சம் பொறுமையா இரு, புரியுதா? ஆயுஷ்க்கு ஒன்றும் ஆகாது. நீ ஸ்கூலுக்கு போய் சேரு, 10 நிமிஷத்துல நாங்க வந்துருவேன். ஓகே ப்ளீஸ் நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் டோன்ட் வரி, ஐ வில் பி தேர். ஸ்டாப் இங்கதான் நிறுத்திடுங்க. ஆயுஷ், வாட்ச்மேன், வாட்ச்மேன், ஆயுஷ். பழி 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 வாங்காம நான் விடவே மாட்டேன். ஆமா ஆயுஷ், ஆயுஷ், வாட்ச்மேன். என்ன விட்டுடு. ஆயுஷ், வாட்ச்மேன், ஆயுஷ், யாராவது இருக்கீங்களா? மித்தாலி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சஞ்சய், 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 ஆயுஷ் உள்ள இருக்க. அவனோட உயிருக்கு ஆபத்து. நீ ஏதாவது நீ செய். முதல்ல அமைதியா இரு. நான் தான் அமைதியா இருக்க சொல்றேன்ல, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் உன் கூட இருக்கல, பயப்படாம இரு. இந்த பூட்டை இப்படி எல்லாம் திறக்க முடியாது. நில்லு, இது மேல காலை வச்சு மெதுவா ஏறு. பாத்து பாத்து, பி கேர்ஃபுல். விழுந்துடக்கூடாது, பாத்து இரு. மித்தாலி நான் முதல்ல போறேன். பாத்து. ஆயுஷ், ஆயுஷ், ஆயுஷ். அம்மா. சஞ்சய் இரு தர. அம்மா, இது ஏன் திறக்க மாட்டேங்குது? அம்மா, என்ன இந்த பேய் விடாது. எனக்கு நீ ஒண்ணுடும். எதுக்கும் பயப்படாத ஆயுஷ். பேய் எல்லாம் எதுவுமே இல்ல. நீ என்ன அடையாளம் தெரியலையா? ஆனா ஆனா கேரி, நீ நான் செத்துட்டேன். துடிச்சு துடிச்சு செத்துருக்கேன். பசியில, தாகத்துல. ஆனா நீ என்ன எப்படி கொன்னியோ அதே மாதிரி நான் உன் பையனை கொல்ல போறேன். வேண்டாம். ஆனா கேரி, நான் உன்னை எப்ப கொன்ன கேரி? மறந்துட்டியா? பேஸ்மெண்டோட கதவை நீ தானே மூடிட்டு போன. கதவை திறக்கிற வழியை கூட அடைச்சிட்ட. உனக்கு நல்லா தெரியும் என்னால கதவை திறக்க முடியாதுன்னு தெரியும். அதனாலதான் என்ன அங்கேயே சாகுன்னு விட்டுட்ட. ஆனா கேரி, நீ தான் அங்க இல்லவே இல்லையே. நானே தான் உன்னை தேடினேன். நான் அங்க இருந்தேன். நான் அங்க இருந்து வெளியே வர எவ்வளவோ முயற்சி பண்ணேன். என் உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைச்சேன்.
ஆனா நீ தான் என்ன அங்கேயே சாக விட்டுட்டியே. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி தப்பிக்க முடியும்? கதவை திறங்க, என்னை காப்பாத்துங்க. என்னை காப்பாத்துங்க. என்னை காப்பாத்துங்க. என்னை காப்பாத்துங்க. நீ என்னோட வாழ்க்கையை என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட. அதனால நான் உன் குழந்தைய பறிக்க போறேன். கேரி, என் குழந்தை எதையும் செஞ்சிடாத. என்ன நம்ப கேரி, நான் அவளை நிச்சயமா கொல்லவே இல்லை. சஞ்சய், சஞ்சய் சத்தியமா சொல்றேன் சஞ்சய், நான் அவளை ஒண்ணும் பண்ணல. நான் அவளை கொல்லவே இல்லை. நான் அவளை தேடதான் போனேன். ஆனா அவங்க இல்லவே இல்லை. அதனால தான் நான் கதவை மித்தாலி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆயுஷ், ஆயுஷ், உனக்கு ஒண்ணும் ஆகாது. இத பாரு, என்ன ஆனாலும் சரி அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. நீ அங்கே இரு, உடனே நான் ஏதாவது செய்யறேன். சரிப்பா. கேரி, நான் சொல்றது கேளு. கேரி, நான் சொல்றது கேளு. கேரி, கேரி வேண்டாம். கேரி, 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 நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன் பையனை நான் கொல்லாம விட மாட்டேன். கேரி, என் குழந்தை உனக்கு என்ன கெடுதல் செஞ்சா? அவனை விட்டுடு கேரி, ப்ளீஸ் கேரி. இல்ல, நான் அவனை விட மாட்டேன். கேரி, என் குழந்தைய விட்டுடு கேரி. கேரி வேண்டாம். நீ எவ்வளவு கெஞ்சினாலும் நான் அவனை விட மாட்டேன். கேரி, கேரி நில்லு கேரி. கேரி நில்லு கேரி. கேரி நில்லு. கேரி ப்ளீஸ். கேரி, கேரி இங்க பாரு. நான் தான் உன்னை கொன்ன குற்றவாளி நினைச்சேனா? நான் உன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கேரி. இங்க பாரு, என்ன வேணா கொன்னுடு, எனக்கு தண்டனை கொடு. என் குழந்தைய விட்டுடு. தயவு செஞ்சு அவனை நீ எதுவும் செஞ்சிடாத கேரி. அவனை நீ எதுவும் செஞ்சிடாத. ஆயுஷ், அங்கேயிருந்து நகராதப்பா. அங்கேயிருந்து வந்துடாத. அங்கே இரு. आयुष 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 उन्हें कोई आ गई are you okay आयुष இதுதான் ஆயுஷோட கதை.
அதாவது என்னோட கதை. அந்த இன்சிடென்ட் 5 வருஷம் ஆன பிறகு கூட என் மனசில் தெளிவாக பதிஞ்சிருந்தது. அந்த நேரத்தில் எல்லாமே எனக்கு விசித்திரமாக தெரிஞ்சது. நான் எதையெல்லாம் பார்த்தனோ அது எல்லாம் என் கண்ணு முன்னாடி நடந்தது. ஆனால் அந்த கெட்ட இன்சிடெண்ட்டில் ஒரு நல்ல விஷயமும் நடந்தது. எங்கள் அம்மா அப்பாவும் ஒன்றாயிட்டாங்க. எல்லாரோட பார்வையில் நானும் அம்மாஸ் பாயா இல்லாமல் ஒரு தைரியமான பையனாக மாறிட்டேன். ஐ ஹோப் எனக்கு நடந்தது வேற எந்த குழந்தைக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. இட் வாஸ் டேம் ஸ்கேரி. அந்த ஸ்கூலை விட்டு கேரியோட ஆத்மா ஒரே அடியா போயிடுச்சு. ஆனா சஞ்சய் சொன்னதுனால ஸ்கூல் பிரின்சிபல் ஒரு பெரிய ஹோமத்தையும் ஸ்ருதி மகா யாகத்தையும் செஞ்சாரு. அதுக்கப்புறம் என்னைக்கும் யாரும் அங்க ஆத்மா இருக்குன்னு பேசவே இல்லை. எல்லாமே சரியா தான் சொல்றாங்க. முடிவு நல்லதா இருந்தா எல்லாமே நல்லதா தான் இருக்கும். எங்க பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, யாராவது அகால மரணத்துல இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஆத்மா நீண்ட காலத்துக்கு எந்த இடத்துல அதோட உயிர் பிரிஞ்சுதோ அந்த இடத்த அதனால விட முடியறதில்ல. ஒருவேளை அவங்களோட சாவுக்கு ஏதாவது காரணம் இருந்ததுன்னா அப்ப அடிக்கடி அந்த ஆத்மா பழி வாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். கேரியோட கேஸ்லயும் இதுதான் நடந்தது. ஆனா கடைசியா சஞ்சய்னால அதுக்கு முக்தி கிடைச்சது.